ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜேகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட்டு கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். டூன் ஆர்ட் ஆப் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இந்த டூன் ஆர்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை ஆட் பண்ணால் மட்டும் போதும், நிறைய கார்ட்டூன் ஃபில்டர்ஸை கொடுத்துருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த டூன் ஆர்ட் ஆப்பில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வந்துருக்கும். ஆப்பை ஓப்பன் பண்ணும்போதும் ஆட்ஸ் வரும், ஃபோட்டோவை செலக்ட் பண்ணும்போதும் ஆட் வரும், ஒரு ஃபில்டரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணும்போதும் ஆட்ஸ் வந்துருக்கும். இது மட்டும் கிடையாது, சில முக்கியமான ஃபில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மணி பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரோ வெர்ஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா மணி பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி, ப்ரோ வெர்ஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் சரி மணி பே பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். அதுவே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டூன் ஆர்ட் ஆப்பை எப்படி நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம், அதாவது எந்த ஒரு ஆட்ஸும் இல்லாமல் ப்ரோ வெர்ஷனை எப்படி நம்ம ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணலாம், இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம்ன்றத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த டூன் ஆர்ட் ஆப் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற டூன் ஆர்ட் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும் அண்ட் மணி பே பண்ணி தான் ஆகணும். இந்த ஆப்போட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டு இந்த ஆப்பை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு ஆட்ஸும் வரல. டேட்டா பார்த்தீங்கன்னா டேட்டா ஆனில் இருக்குது, எனக்கு எந்த ஒரு ஆட்ஸும் வரல. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் அந்த ப்ரோ என்ற ஐக்கானே இல்லை. ஸோ நம்ம அந்த ப்ரோ என்ற ஐக்கான் கொடுத்தா மட்டும்தான் மணி பே பண்ணுற ஆப்ஷனே வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு ஃபில்டரை நான் எப்போ சூஸ் பண்ணியிருக்கேன், சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ அலோவ் கொடுத்துருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்ஸும் வரல. ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோட்டோவை நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கார்ட்டூன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ் நிறையவே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே சரி ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு எந்த ஒரு ஆட்ஸ் கூட வரல பாருங்கள். இதுவே நீங்கள் நார்மல் ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடிக்கடி நிறைய ஆட்ஸ் வந்துருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் எனக்கு எதுவுமே வரல. ஃபோட்டோவை நான் எப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எனக்கு சேவ் ஆகிடுச்சு. மணி பே பண்ணுற மாதிரியும் எங்கேயுமே எனக்கு வரல பாருங்கள். ரொம்பவே முக்கியமானது என்னன்னா எனக்கு வாட்டர் மார்க்கும் ஷோ ஆகலை பாருங்கள். ஸோ வாட்டர் மார்க் நமக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் மணி பே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மணி பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. 4 5 பார்த்தீங்கன்னா மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது ப்ரோ வெர்ஷன் பேக்ரவுண்டை கொடுத்துருக்கேன், மணி பே பண்ணுற மாதிரி வரல. இதையும் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே ஈஸியாக இருக்கும். சிலர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் நியூவாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.